பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. இப்ப ரொம்பவே மீடியாவுல விஜய் பாஜக கூட்டணி பத்தி தான் பேசுறாங்க இல்லையா? பாஜக தாவேக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சாம். விஜய் தாவேகாவுக்கு 60 சீட் டெபுட்டி சிஎம் போஸ்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். புஸ்ஸி நேத்து நடத்தின மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே கூட்டணிய ஃபைனல் செய்யத்தானாம். டெல்லிக்கு போற விஜய் கிட்ட பாஜக கூட்டணிய முடிவு செய்யற பேச்சுவார்த்தை நடக்க போகுதாம். கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு திமுக செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சிபிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் தர, அதை வச்சு நம்ம ஆட்கள் 41 பேரை கொன்ற திமுகவை பழிவாங்க பாஜக கூட்டணிக்கு போறோம்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட்டணி உருவாகிடுமாம். இப்படித்தான் மீடியா டிபேட்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் ஒரே பேச்சா இருக்குது. விஜய் கூடவே இருக்கிறவங்க கிட்ட இத பத்தி பேசினப்ப புஸ்ஸி ஆனந்த் நேத்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடத்தின மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே தேர்தல்ல கூட்டணி அமைச்சு போட்டியிடவா தனியாக போட்டியிடவான்னு ஆலோசனை நடத்தன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டம் அதுக்காக நடத்தப்படவே இல்லைங்கிறது தான் உண்மை. சட்டசபை தேர்தல் வேலையை எப்படி செய்யறதுன்னு ஆலோசிக்கத்தான் இந்த கூட்டமே நடந்துச்சு. அதாவது ஒரு தொகுதிக்கு 3 மேற்பார்வையாளர்களை நியமிக்கிறது, இந்த டீம் கட்சி வேட்பாளர்கள் என்ன செய்யறாங்க, தொகுதியில கட்சியோட நிலவரம் என்னன்னு வார் ரூம்க்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படிங்கறத மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்றதுக்கு தான் கூட்டமே நடந்துச்சு. அப்ப கூட்டணிய பத்தி பேசலையான்னு கேட்டா பேசுனாங்க தான். தொகுதியில வேலை செய்யறத பத்தி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கடலூர் மாவட்ட செயலாளர் தான் கூட்டணி விவகாரத்தை ஆரம்பிச்சாரு. அவருதான் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருத்தர் என்ன சந்திச்சாரு. உங்க தளபதியை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடுங்க, நீங்க எல்லாம் எம்எல்ஏ மேயர் துணை மேயர்னு பதவிகளை வாங்க வேண்டாமா, கூட்டணி இல்லாம இது எல்லாம் முடியுமா, உங்க தளபதிய நான் நேர்ல பார்த்து சொல்ல முடியாது, அதனால உங்க மூலமா சொல்லி அனுப்புறேன், இதை எப்படியாவது தளபதி கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. அதனால நாம பாஜக கூட்டணிக்கு போகலாம்னு பேசினாரு. அவருக்கு அப்புறமா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பேசுறப்ப நான் ஒரு முஸ்லிம், நானே சொல்றேன் நாம பாஜக கூட்டணிக்கு போகலாம்னு சொன்னாரு. அதோட சில மாவட்ட செயலாளர்கள் நாம தனிச்சுதான் போட்டியிடணும், நம்ம தளபதி தான் சிஎம், நம்ம தளபதிய சிஎம்மா ஏத்துக்கிட்டவங்க கூட தான் கூட்டணி, நாம தான் அவங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி தரணும், அவங்க கிட்ட நாம தொகுதிகளை கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னும் சில மாவட்ட செயலாளர்கள் தளபதிக்கு டெபுட்டி சிஎம் பதவி கொடுத்தா கூட ஓகே தான், கூட்டணிக்கு போயிடலாம்னு சொன்னாங்க. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அப்படியெல்லாம் பாஜகவுடன் கூட்டணிக்கு போனா நம்ம கட்சி ஆரம்பிச்ச நோக்கத்துக்கே எதிரா போயிடும், இப்ப இருக்கிற மக்களோட ஆதரவையும் இழந்துடுவோம், எப்பவும் நம்ம தலைவர் தான் சிஎம், நாம கூட்டணிக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி வாதிட்டாங்க. இதுதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நடந்தது என்கின்றனர். மேலும் இந்த கூட்டம் முடிஞ்சதும் விஜய புஸ்ஸி ஆனந்த் போய் பார்த்தாரு. அப்ப நம்ம மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி விஷயத்துல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி இருக்காங்கன்னு புஸ்ஸி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விஜய் முகம் கோபமா மாறிடுச்சு. அதே கோபத்துல உங்களுக்கு எதுக்காக கூட்டம் நடத்த பெர்மிஷன் கொடுத்த, கூட்டணிய பத்தி பேசுறதுக்கா உங்ககிட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துங்கன்னு சொன்னேன், எலெக்ஷன் வேலைய பார்க்கறதுக்கு தானே கூட்டத்தை நடத்த சொன்னேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்களே சில மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கூட்டத்துல இப்படியெல்லாம் கூட்டணிக்கு போகணும் அப்படி பேசுங்கன்னு சொல்லி இருக்கீங்க, அது எனக்கும் தெரியும், இங்க பேசுனது எல்லாத்தையும் மீடியாவுக்கும் நீங்களே சொல்லி இருக்கீங்கன்னு புஸ்ஸிய செம்மையா கத்தி விட்டாரு என்றனர். அத்துடன் சார் இங்க எங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனையா இருக்குது, 234 தொகுதிகள்லயும் போட்டி போட வேட்பாளர்களும் கிடைக்கல, ஆனா எந்தெந்த தொகுதிகள்ல வேட்பாளர்கள் இல்லையோ அந்த தொகுதிகள்ல எல்லாம் விருப்பமனு வந்த மாதிரி புஸ்ஸி ஆனந்தே ரெடி செஞ்சு கணக்கு காட்டிட்டாரு. எங்க கட்சி வேட்பாளர்கள் கூட்டணி இல்லாம போட்டி போடவே பயப்படுறாங்க, கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, இது நாள் வரைக்கும் கூட்டணி எல்லாம் வேண்டாம் தனிச்சே போட்டியிடுவோம்னு சொன்ன ஆதவர்ஜுனாவும் கூட கூட்டணி இருந்தாதான் சரியா வரும்னு பேசுறாரு. ஆனா அட்வைசர் ஜான் சொல்றது வேற மாதிரி இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்தப்ப அவங்கள போய் பார்க்காம சென்னைக்கு திரும்பி வந்துடுங்கன்னு சொன்னவரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களை நேர்ல சந்திக்க போனா உங்க உயிருக்கே ஆபத்தாகிடும்னு விஜய கரூருக்கு போக விடாம தடுத்தவரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். த்ரிஷா கூட ஒரே கார்ல ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன ரியாக்ஷன் வரும்னு விஜய் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் நெகட்டிவா இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி வச்சவரும் ஜான் தான்.
அந்த ஜான் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜான் சொல்றது என்னன்னா, நமக்கு சிஎம் போஸ்ட் தான் டார்கெட், நம்ம கட்சிக்காரங்களும் அமைச்சர்கள் ஆகணும், நாம பாஜக கூட்டணிக்கு போனா 2.5 வருஷம் சிஎம் போஸ்ட்னு சொன்னாங்க, நாமும் ஓகே சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனுமே இல்லையே. முதல்ல 2.5 வருஷம் சிஎம் அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி எப்படி ஒத்துக்குவாரு? அவரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பலத்தோட ஆளும் கட்சியாக உட்காரணும் தானே நினைப்பாரு. நமக்கு சீட் அவ்வளவு தரும் இவ்வளவு தரும்னு சொல்லி கமிட் பண்ண வச்சுட்டாங்கன்னா நம்ம எதிர்காலம் தான் ரொம்ப மோசமா பாதிக்கும். அதனால பாஜகவோட கூட்டணி பேச்சுக்கே பிடி கொடுத்துட வேண்டாம். அப்படி இல்லாம கூட்டணிக்குள்ள போன நம்ம கட்சிய பொலிட்டிக்கல் ரேப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நிலைமை. சிஎம் பதவி கொடுத்தா மட்டும் கூட்டணிக்கு போகலாம், அது இல்லாம கூட்டணிக்குள்ள போனா நம்ம கட்சியோட எதிர்காலமே சூனியமாகி போயிடும்னு எச்சரிச்சிருக்காரு என்கின்றனர். கரூர் கேஸ்ல நாளைக்கு சிபிஐ ஆபீஸ்ல ஆஜராக இன்னைக்கே கிளம்பும் விஜய் நைட்டு டெல்லி தாஜ் மான்சிங் ஹோட்டல்ல தங்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சிபிஐ என்ன கேள்வி கேட்கும், அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ரெடியாக முன்கூட்டியே டெல்லிக்கு போறாரு. ஆனா ஒரு சில குரூப் விஜயை எப்படியாவது சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்ப நிலவரப்படி விஜய் நாளைக்கு சிபிஐ முன்னாடி ஆஜராகிட்டு விசாரணை முடிந்த உடனே சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு. டெல்லிக்கு போய் கால் வச்சதும் தான் அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும், மீடியாக்கள் அரைக்க அவள் கிடைக்குமான்னு எல்லாம் தெரிய வரும் என்கின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.